ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே மறுபடியும் படிங்க. சாராயத்தை நாடி மறுபடியும் படிங்க. சாராயத்தை நாடி நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன் ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே நான் இதுவே சொல்லுவேன்? என் மக்கள் யாருமே அது பண்ணுறதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம சபையில் யாரோ பண்ணி கொண்டிருக்கிறதை ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆமென். ஆவியானவரை பேசுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபான தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டு போகும் வரைக்கும், காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்கும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க யார் பண்ணிருக்கீங்க பண்ணிக்கொண்டு எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த வார்த்தையை காலை வேளையிலே அவர் காண்பித்திருக்கிறார். அது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான மனந்திரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும்.